இதற்குத்தான் இப்போ இங்கே எல்லாரும் நாம் பிறந்திருக்கோம். கர்மங்களை தொலைக்க வேண்டும், வந்த இடத்துல நற்செயல்களிலே ஈடுபட வேண்டும், எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும், பகவானுக்கு திருப்தி ஏற்படுத்தணும், அவர் அனுகிரகத்தால் மோட்சத்துக்கு போயிடணும். பாக்கி நமக்கு பாப புண்ணியங்கள் இருக்கவே கூடாது. இந்த சம்சாரத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் தொலைச்சுடணும். இதுக்காகத்தான் யாரும் பிறந்திருக்கோம். எந்த புராணத்தை எடுத்தினாலும் இந்த கதையே தான் திரும்ப திரும்ப சொல்லும். எப்போ முக்தி அடைய போகிறே, எதனால் முக்தி அடைய போகிறே. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கச்சேவே உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஜாகிரதைக்காக வார்த்தை சொல்லிடுறேன். இங்கே இருக்கிறச்சே நன்னா இருக்கணும், எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும். முடியும் போது அடுத்த பிறவி கூடாது, முக்தி அடைஞ்சுடணும். இப்படின்னு நீங்கள் ஆசையோடு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். இதை தவிர வேற ஏதான ஆசையோடு நீங்கள் இங்கே உட்காண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே உபயோகமாக இங்கே கிடைக்கவே கிடைக்காது. 7 நாட்களும் தேடிட்டு இவர் எப்படி சுவாமி இன்னும் கொஞ்சம் சௌக்கியமாக குடும்பத்தை நன்னா நடத்திக்கிறதுக்கு வழி சொல்லுவார்னு